வெற்றி. இது வரைக்கும் வைகோ வழக்கமா ஒரு நடைமுறையை பின்பற்றிக்கிட்டே இருப்பார் மேடையில. என்னுடைய குடும்ப சொத்து, என் பாட்டன் கட்டிய வெள்ளை மாளிகை, அதெல்லாம் சரி சார். எந்த சொத்தை நீங்க வித்திருக்கீங்க? நீங்க வித்ததா சொல்றீங்கல்ல, அதனுடைய பட்டியலை எடுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக போட முடியாது. இதெல்லாம் எதை குறிவைத்து இவர்கள் நகர்த்துகிறார்கள் என்று சொன்னால், அரசியலில் அந்த கட்சி வெற்றி பெறாமல் போயிருக்கலாம், ஆனால் வைகோவும் அவருடைய மகனும் அந்த கட்சியின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை, பொருளாதாரத்தை ஈட்டி இருக்கிறார்கள். அதற்கு 2016 மக்கள் நல கூட்டணி என்பது பெரிய அளவில் பயன்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் சத்யா தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. 2016 குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நிரம்ப பேச வேண்டும். யாருக்காக அந்த கூட்டணியை வடிவமைச்சிங்க? மக்கள் நல கூட்டு இயக்கம் கூட்டணியாக மாறிச்சு. கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு மாற்று சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் அண்ணன் திருமாவுக்கும் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? நீங்க ஜெயலலிதா அம்மையாரோடு செய்து கொண்ட ரகசிய கூட்டணி, அதெல்லாம் இன்னைக்கு அண்ணன் பேசாமல் தழுவி அந்த செய்தியை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா எனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. நான் சொல்றேன், ஜெயலலிதா அம்மையாரோடு நீங்கள் போட்ட ஒப்பந்தம் என்ன? விஜயகாந்தை அழைத்து வருவதற்கு நீங்கள் பேசிய பேரம் என்ன? கடைசியாக ஜி.கே. வாசனிடத்திலே நீங்கள் பேசிய பேரம் என்ன? இதெல்லாம் எதன் பொருட்டு நடந்தது? தோல்வியை தழுவிடுச்சு சார். ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல சார் மதிமுக. அந்த கூட்டணியே ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல சார். தாயகத்தில் பிரியாணி கொடுத்து விழா நடத்தினீர்களே, எதற்கு நடத்தினீர்கள்? எங்காவது ஒரு கட்சி தோல்வியை கொண்டாடி மகிழுமா?